ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒன்று இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் வந்து எவ்வளோ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை பிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, முடிச்சுட்டு வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு பிஜி பண்ணுறாங்களா, எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்களா, இந்த ரேஷியோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எஃப்எம்ஜி ரிசல்ட்ஸ், லாஸ்ட் எஃப்எம்ஜி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று, ஹாஸ்டலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம ஏரியாக்காரவங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணி உங்களோட பக்கத்தில் இருக்கவங்களோட நம்பர், சீனியர் நம்பர் கேட்டோன்னா அவங்களோட நிறைய குறைகள் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அப்போ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட், ஒரு எக்ஸாம் வந்து எப்படி கேட்பாங்க, அதுலேருந்து எது இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறது, அந்த கண்ட்ரிக்குள்ளே எப்படி போயிட்டு வர்றது, உங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சீனியர்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஜாலியாக நம்ம ஓன் ஹாஸ்டல், 4 ஹாஸ்டல் நம்ம சொந்த ஹாஸ்டல் போட்டிருக்கோம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க கூட நீங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டு, சப்ஜெக்டிவ் டவுட்டு அப்படின்றதும் நீங்கள் கிளாரிட்டி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் முடிச்சுட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதையும் பாருங்கள். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க, அந்த பேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக பாருங்கள். ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அட்மிஷன் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஏரியா இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் சீனியர்ஸ் நம்பர்ஸ் வாங்கி கூட நீங்கள் பேசலாம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜார்ஜியாவில் வந்து ஜியோமெட்ரி யூனிவர்சிட்டியில் அண்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணலாம்.